அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரி டேஸ் பார்ட் 5 கண்டினியூ பண்ணலாமா? ஸோ எப்படி ஒரு ஷிப்பிங் போட்டில் உட்காந்துட்டு ஸோ செம்ம பயந்துட்டு எப்படா இறங்குற இடம் வரும்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே ஒரு மாதிரியே இருந்தேன். ஏன்னா அது அத்தனை பேர் க்ரௌடில் போகிறதால ஒரு மாதிரி பயமாக இருந்தது. ஸோ என்னோடய ஹஸ்பண்டும் பாப்பாவும் ஜாலியாக தான் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு தான் உள்ளுக்குள்ளே பயமாக இருந்தது. அப்பா இறங்கிட்டு ஓகே மெயின் பாயிண்ட் வந்துட்டோன்னு சொல்லிட்டு செம்ம வியூவாக இருந்தது. சுற்றி கடல் சூப்பராக இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெயில் தான் முடியல சுத்தமாக. அதில் வேறு செப்பல் இல்லாமல் ஃபுல்லாக அந்த ஒயிட் பெயிண்ட் போட்டதால் அந்த அளவுக்கு தெரியல. நடந்தால் அந்த சூடு தெரியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. பட் அது அந்த மிரர் ஹவுஸ்க்கு போனோடனே பயங்கரமாக இருந்தது எனக்கு. எங்கே கீழே இறங்கிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் பொண்ணு பயமே இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. அங்கேருந்து ஓடுறா, என்னென்னமோ பண்ணுறா. பட் எனக்கு தான் பயமாக இருந்தது. அப்படியே கீழே பார்த்தாலே தலை சுற்றிச்சு. எனக்கு ஹைட்னாலே சும்மாவே பயம். பட் இருக்குமா? ஸோ எத்தனை பேர் கன்னியாகுமரிஸ் போயிருக்கீங்க? அந்த கண்ணாடியில் நிற்கும்போது உங்களுக்கு பயமாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பார்ட் 6 கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.